ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனம் இந்த மாதத்துக்கு இந்த நாளுக்குரிய வார்த்தையாய் இருக்கிறது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்து சொஸ்தமானாள். இந்த வசனமானது கானானிய ஸ்திரீ பற்றிய ஒரு சாட்சியாய் இருக்கிறது. அற்புதம் செய்கிறார் ஆண்டவர் அவளுக்கு. அவளுடைய மகள் பிசாசின் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். கானானியர் என்று சொல்லும் பொழுது தேவனை அறியாதவர்கள், புறச்சாதியர்கள், இருளுக்குள் வாழும் ஜனங்கள். கானானியர் என்று சொல்லும்போது அந்த காலத்திலே அவர்கள் அருவருக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 23 27 வசனத்திலே இயேசுவை பின்தொடர்ந்து இயேசுவை பணிந்தாள். ஆனாலும் ஆண்டவர் அவளுக்கு உடனே பதில் கொடுக்கவில்லை. அவளை சோதித்தார், விசுவாசத்தை சோதித்தார். நீ தேவனுடைய பிள்ளையை இல்லை என்று சொல்லுகிறார். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்லை என்று சொல்லுகிறார். இந்த பிள்ளை என்று சொல்லுவது இஸ்ரவேலை குறித்து பேசுகிறார், தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறார், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து பேசுகிறார். ஆனால் அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் அவள் சொல்லுகிறாள், அது அந்த கீழே உழுகிற துணிக்கையே நக்குமே நாய் அப்படின்னு சொல்லி தாழ்த்துகிறாள். ஒரு பெரிய தாழ்மையை அவ பண்ணுகிறான். அது இயேசுவின் மனதை தொட்டது. அவளுடைய விசுவாசம் பெரிதாய் இருந்தது என்பதை அறிந்தாள். இப்படிப்பா உன் விசுவாசம் பெருசு. இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசமே கிடையாது. ஆனால் அவள் விசுவாசத்திலே சாட்சி பெற்றாள். நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம விரும்புறது நடக்கணும்னா இயேசு பார்க்குற விதத்தில் நம்முடைய விசுவாசம் பெருசாக இருக்கணும். அவளுடைய தாழ்மையை பார்க்க, ஆண்டவரை பிடிச்சு கொண்டதை பாருங்க. ஆண்டவரை விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் விலகி போகிறமானாலும் பிடிச்சிக்கிட்டே இருந்தார், தாழ்த்தனா. நான் ஒரு நாய்க்குட்டி தான். இந்த நாய்க்குட்டிங்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அதை நான் விளக்க விரும்புகிறேன். பிள்ளைகள் என்று சொல்லும்போது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தகுதிப்படுத்தப்பட்ட பிள்ளைகள். ஆனால் நாய்க்குட்டி என்று சொல்வது வெறும் அற்புதத்துக்காக வரவங்களும் உண்டு. சர்வையில் அற்புதத்துக்கு வர உண்டவங்க ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் வருவாங்க போயிடுவாங்க. அற்புதத்துக்காக வர்றவங்களும் உண்டு. அதை பற்றி தான் அவர் மென்ஷன் பண்ணுறார். ஆனால் முழுமையாக ஏற்றுக்க மாட்டாங்க, முழுமையாக மனம் திரும்ப மாட்டாங்க, முழுமையாக ஆண்டவர்கிட்ட வரமாட்டாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் அவகிட்ட அவர் எதிர்பார்த்தது முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. ஆனால் அதை செய்தாள், தாழ்த்தினாள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு தாழ்மை இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட தாழ்மையாக இருக்கிறது இல்லை. வசனத்தை கேட்கறது இல்லை, அசட்டை செய்கிறவர்கள் உண்டு. தேவனுடைய பாதத்தை பிடித்திருந்தாள், பணிந்து கொண்டாள். அவள் ஒரு கானானியத்தான், புறஜாதி தான். ஆனால் ஆண்டவர் அவளை குறித்து சொல்லும்போது ஒரு மேன்மையானவளாக பார்த்தார். அவள் விசுவாசத்தை கண்டார், விசுவாச கிரியைகளை கண்டார். ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார், அற்புதம் செய்து அனுப்பினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கணும்னா தேவன் விரும்புகிற விசுவாசத்தை, இந்த பெரிய விசுவாசத்தை, சின்ன விசுவாசம் பேதுரு போல அற்ப விசுவாசியாக நம்ம இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற அந்த பெண்ணுக்கு சொன்னது போல உன் விசுவாசம் பெரிதாக இருக்கணும். உங்கள் ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமாக இருங்க, இன்னும் ஆண்டவரை தேடுங்க, இன்னும் ஆண்டவரை பிடிச்சிக்கங்க. கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது.